பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பாராக. கிருபை உங்களுக்கு தாராளம் வெளிப்படுவதாக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் தேவ பிள்ளைகளின் அடையாளம். உலகத்திலே 2 விதமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் ஒன்று பிசாசினுடைய பிள்ளைகள். 2 பேருக்கும் 2 அடையாளங்கள் காணப்படுகின்றன. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பீஸ் மேக்கர்ஸ், ட்ரபிள் மேக்கர்ஸ். சமாதானம் பண்ணுகிறவர்கள், குழப்பம் உண்டாக்குகிறவர்கள். அன்பானவர்களே, தேவ பிள்ளைகள் யாராம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்களாம். அவர்கள் நிமித்தம் ஒரு குழப்பம் எங்கேயும் வராதபடி தங்களை காத்துக்கொள்வார்கள். அவர்கள் நிமித்தம் ஒரு பிரச்சனை அவர்கள் வீட்டுக்குள் வராதபடி அவர்கள் காத்துக்கொள்வார்கள். சமுதாயத்தில் அவர்கள் நிமித்தம் ஒரு பிரச்சனை வராதபடி காத்துக்கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில இடங்களில் நாம் அப்படி ஒருவேளை இருந்தால் இந்த காலை நேரம் நம்மை மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்மாலே யாருக்கும் குழப்பங்கள் வராதபடி நாம் இனி ஒரு புது வாழ்க்கை வாழ இந்த காலை நேரம் நம்மை தீர்மானம் பண்ணிக்கொள்வது நமக்கு நல்லது. ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம் என்றால், ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குழப்பத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம் என்றால், அந்த குழப்பத்தையும் அந்த பிரச்சனையையும் நாம் ஊதி பெரிதாக்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. மாறாக நாம் அந்த பிரச்சனையை அமைதிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். சிலரை நாம் கவனித்து பார்த்தால், சில குடும்பங்களில் அவர்கள் நுழைந்தால் அங்கு இருக்கிற பிரச்சனைகள் அமைதியாகிவிடும், சுமூகமான நிலைமைக்கு வந்துவிடும். சாதிக்க முடியாத சில காரியங்கள் சாதிக்கப்பட்டுவிடும். ஆனால் சிலரை பாருங்கள், குடும்பங்களுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றால் நன்றாய் இருக்கிறதான குடும்பம் குட்டை குழம்பினது போல குழப்பத்துக்குள் ஆகிவிடும். கடைசியில் சொல்லுவார்கள், இவன் எண்ணெய்க்கு உள்ள வந்தானோ, இவன் எண்ணெய்க்கு உள்ள நுழைஞ்சாலோ அதோட இந்த கதை கந்தல் ஆயிற்று, அதோட குழப்பம் ஸ்டார்ட் ஆயிற்று என்று மனிதர்கள் பேசுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? நம்ம யாருமே குழப்பத்துக்கு காரணவாதிகளாய் இராமல் நாம் எல்லாருமே சமாதானத்துக்கு காரணவாதிகளாய் காணப்படுவோமாக. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபையில் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை உண்டாகட்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பெறுவதற்கும் ஏதுவானவர்களாய் இருப்பார்கள். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இதுவரைக்கும் ஒருவேளை எங்கள் நிமித்தம் சில குழப்பங்கள் நடந்திருக்கலாம். சில இடங்களிலே நாங்கள் பிரச்சனைகளுக்கு காரணவாதிகளாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் காலை நேரத்திலிருந்து நாங்கள் மெய்யாகவே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நீங்களாக்கும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.